பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை புதுச்சேரி குருசேகரத்தின் ஆலோசனை குழு சார்பாக, சபையார் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். லுத்தரன் ஜெபவேளை என்ற இந்த அருமையான ஒரு நிகழ்வினை நடத்தும்படியாக, இதன் வாயிலாக அநேக கர்த்தருக்குள் பலப்படும்படியாக ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கும், நமது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பேராயர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் புதுச்சேரி கர்மேல் ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கடுமையான COVID-19 காலத்திலே அநேகருக்கு பிரயோஜனமாக ஆன்லைன் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் தேவ செய்திகளை வழங்கி வருகின்ற நமது பேராயர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது கர்மேல் ஆலயம் சார்பிலே கூட ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக ஆராதனை சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். சிறப்பாக அதை வழிநடத்தி கொண்டு வருகின்ற எங்கள் சபை குருவானவருக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நமது பேராயர் மற்றும் ஆலோசனை சங்கத்தினர் அநேகர் நமது திருச்சபையின் முன்னோடிகள் ஏழை மக்களுக்கு செய்து வருகிற நிவாரண உதவிகளை எண்ணி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய நமது அத்தியட்சர் அவர்களுக்கு மறுபடியுமாக நாங்கள் நன்றி கூறி நாங்கள் எங்களுடைய கர்மேல் ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, ஸ்தோத்திரம். Amen.
ஜெபம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலைக்கு காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்பதே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களை இந்நாள் வரைக்கும் காத்து வழிநடத்தி வந்ததற்காக மற்ற கோடா கோடி சோத்திரத்தையும் துதியை மேலெடுக்கிற ராஜா, வல்லமையும் இரக்கம் நிறைந்த அன்பு பரம தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்து வரும் பாவங்களினால் எங்களுக்கு நோய்களும் துன்பங்களும் வருவது நியாயமாயினும், தேவரீர் உமது இரக்கத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களிடையே பரிவு வரும் இந்த கொடிய நோயை எங்களுக்கு வராமல் தடுத்தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த நோயினால் வருந்துவோரையும் கிருபையாக கண்ணோக்கி அவர்களுக்கு செய்யப்படும் சிகிச்சைகளை ஆசீர்வதித்து நற்சுகத்தை அளிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். எங்களை நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாக நீ கொடுத்த இந்த நண்பகல் வேலைக்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனில் ஒரு நாளை கூட கொடுத்து சுவாமி இந்த வேலையை கூட காண செய்திருக்கிறீரே, உம்முடைய மட்டில்லாத அன்பிற்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று சொல்லி எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியையும் ஆண்டவரே, இந்த கொடுமையான ஆண்டவரே, இந்த வியாதியின் காலத்தில் கூட தகப்பனே எங்களை உயிரோடு கூட பாதுகாத்து எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து மீண்டுமாக ஆண்டவரை ஒரு ஜீவனின் நாளை கூட கொடுத்து சுவாமி உம்முடைய ஆலயத்திலே சுவாமி நாங்கள் கூடி வர கிருபையை பாராட்டினீரே. உம்முடைய அன்பிற்காக உம்முடைய இரக்கத்திற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இயேசு சுவாமி, இந்த அருமையான லுத்தரன் ஜெப வேளையில் கூட சுவாமி நாங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே அப்பா எங்கள் திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மற்றும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மற்றும் ரோமன் கேத்தலிக் திருச்சபை மற்றும் கர்த்தாவே ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, நீர்தாமே ஆண்டவரே எங்களை மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். தொடர்ந்து வரும் காலங்களில் தகப்பனே எங்களையும் எங்கள் திருச்சபைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த அற்புதமான இந்த ஜெப வேளையிலே தகப்பனே எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. அப்பா, இம்மட்டுமாக ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து எங்கள் உயிரோடு கூட சுவாமி இந்த வாக்கிலைக்கு விளக்கி காத்தீரே சுவாமி. அப்பா, அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, இந்த வேளை கூட எங்கள் திருச்சபை தலைவராக ஆண்டவரே நீர் இருந்து சுவாமி இம்மட்டுமாக கர்த்தாவே எத்தனையோ கர்த்தாவே பிரிவினைகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை உயிரோடு கூட பாதுகாத்து எங்கள் சபைகளை கட்டி எழுப்பியிருக்கிறே. அந்த அன்பிற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே உம்மை மட்டுமே தலைவராக கொண்டு எங்கள் திருச்சபை இயங்குவதற்கு நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த கொரோனா பரவுகிற இந்த சூழ்நிலையில் கூட தகப்பனே எங்கள் திருச்சபையின் மாண்புமிகு பேராயர் ஐயா அவர்கள் ஆண்டவரே இந்த லுத்தர் ஜெப வேலையை கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து சுவாமி ஒவ்வொரு சபை மக்களாக ஆண்டவரே எங்களுடைய பிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிப்பதற்காக ஆண்டவரே இந்த நேரத்தை உண்டாக்கி கொடுத்தார் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட தகப்பனே எங்கள் பேராயர் ஐயா அவர்களுக்காக நாங்கள் முதலாவது ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த காலகட்டத்திலும் அவர்களை உற்சாகத்தோடும் உம்முடைய வழிகாட்டுதலின் பேரிலும் அநேகருக்கு உதவி செய்யும்படியாகும் ஆண்டவரே இந்த நேரத்திலே மக்களை தூண்டி எழுப்பும் விதமாகவும் அவர்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்தி அநேக உதவிகள் செய்யக்கூடிய இந்த திராணியின் காலத்தை கூட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறே. அதற்காக நன்றியுடன் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆன்மீக வழியிலும் உதவி செய்கிற வழியிலும் அவரை அநேகமாக ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, அப்படியா கர்த்தாவே எங்கள் சர்ச் கவுன்சில் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதிக்க தகப்பனே. அப்பா, திருச்சபையில சிதறி இருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே ஏசப்பா அந்த பல்வேறு உதவிகள் தேவைப்படுகிற இந்த காலகட்டத்திலே கர்த்தாவே ஏசப்பா அவர்களை அதிகமாக பயன்படுத்தி கர்த்தாவே நீர் கர்த்தாவே எல்லோருக்கும் தகப்பனே தேவையான நலத்திட்ட உதவிகள் நிவாரண உதவிகள் கிடைக்கும்படி ஆண்டவரை இந்த காலகட்டத்தில் அவர்களை துரிதமாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்களையும் அவர் குடும்பங்களையும் நீர்தாமே இந்த காலகட்டத்தில் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே சபைகள் வெவ்வேறு
வேறாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அங்கங்களாக இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு எங்கள் சகோதர சபைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு திருச்சபைக்கும் தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு சகோதர திருச்சபையுடைய பேராயர்கள், குருமார்கள் மற்றும் கர்த்தாவே கமிட்டி மெம்பர்ஸ், சர்ச் கவுன்சில் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் அவருடைய திருச்சபைக்கு இந்த நேரத்திலே ஆண்டவரே தேவையான உதவிகளையும் ஆண்டவரே ஜெப ஆலோசனைகளையும் வழங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த விடையப்பட சுவாமி இயேசுப்பா இந்த எங்களுடைய தூய கர்மேல் ஆலயத்தை கூட நாங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இங்கே கர்த்தாவே எங்களுடைய சபை மக்கள் சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகபலம் ஜீவனின் வரைக்கும் கொடுத்திருக்கிற சுவாமி தொடர்ந்து வரும் காலங்களில் வழங்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்அப்பா ஆண்டவரே எங்களுடைய சபை போதகரையும் சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து வரும் காலங்களையும் அவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே சபைக்கு கர்த்தாவே இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பயன்படுத்தத்தக்கதாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்அப்பா அதே போல கர்த்தாவே எங்களுடைய சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ், ஆர்கனைஸ், உபதேசியார், சபை மக்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் வாலிபர் இயக்கம், பாடகர் குழு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்க தகப்பனே. எஸ்அப்பா விரைவிலே ஆண்டவரே இந்த ஊரடங்கு தளர்வுகள் தகர்த்தப்பட்டு அரசாங்கத்தின் கர்த்தாவே இந்த தளர்வுகள் தகர்த்தப்பட்டு நாங்கள் விரைவிலே ஆலயத்திற்கு வர வேண்டும் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மிகுதியான நீதிகளின்படி அல்ல கர்த்தாவே, எங்களுடைய மன இரக்கத்தின்படியே கர்த்தாவே நாங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆலய நேரங்களை நாங்கள் தவறவிட்ட காலங்கள் உண்டு சுவாமி. உம்மை கூடி ஆராதிக்க அநேக மனக்கசப்புகளோடு வந்த நாட்கள் உண்டு சுவாமி. எங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்க மறந்து சுவாமி இந்த இடத்திலே நாங்கள் அநேக நேரத்தில் மனக்கசப்போடு கூட நாங்கள் அமர்ந்து இந்த நாட்கள் உண்டு கர்த்தாவே. எல்லாவற்றையும் தயக்குந்தரத்தில் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக நாங்கள் ஆலயத்தில் கூடி வருவோம் என்று சொன்னால் அது உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுவதற்கு மட்டுமே நாங்கள் வர வேண்டும் சுவாமி. எல்லா சமூக ஏற்ற தாழ்வுகளையும் ஆண்டவரை நீ மாற்றிக் கொடுப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை மட்டுமே மையமாக கொண்டு எங்கள் திருச்சபை செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாஸ்டர்ஸ் மாதிரி எல்லாரையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. சபையிலே கர்த்தாவே ஆவிக்குரிய வார்த்தைகளையும் ஆண்டவரே கிறிஸ்துவை அடையாளம் காட்டு வார்த்தைகளை பேசும்படியாக ஆசீர்வதிக்க தகப்பனே. சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. எங்கள் திருச்சபை ஏ பாஸ்டர், பி பாஸ்டர் மற்றும் சி பாஸ்டர் எல்லாத்தையும் தனித்தனியாக பேர்பராக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா வருமானம் குறைவாக உள்ள ஆண்டவரே திருச்சபைகளை ஆசீர்வதிக்க தகப்பனே. எங்கள் சபைகளை நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனே. ஆண்டவரே இந்த அன்றாட கர்த்தாவே பிழைப்பிற்கும் மற்ற பொருளாதார குறைவினாலும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனே. அவர்களுக்கும் தேவையான ஆண்டவரே பொருளாதார உதவிகளை எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் திறந்து கொடுக்க உதவி செய்ய தகப்பனே. கொடுக்கக்கூடிய சிந்தனை இந்த நாட்களில் எங்களுக்கு அதிகமாய் கொடுக்க தகப்பனே. எங்கள் சகோதர சகோதரிகள் நாங்கள் உதவக்கூடிய இருதயத்தில் எங்களுக்கு தரக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. சப்பா இந்த கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டங்களிலே ஆண்டவரை எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய வழிகளை நாங்கள் திருத்திக் கொண்டு சுவாமி மீண்டும் இந்த ஆலயத்திற்கு நாங்கள் கூடி வரும் பொழுது ஆண்டவரே உண்மை மட்டுமே நோக்கமாக கொண்டு நாங்கள் தொழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தை நாங்கள் அறிக்கையிட்டோம். தொடர்ந்து வரும் காலங்களிலும் நேரங்களிலும் தகப்பனே நீர் எங்களை மட்டும் வழிநடத்தி வந்த எபினேசர் தொடர்ந்து வரும் காலங்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா நீர் உதவி செய்வீர் நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வரும் காலங்களில் நேரங்களில் சமூகத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you.
கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, அநேக நற்காரியங்களை செய்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் படைத்த அநேக மக்களுக்காக இப்படி பாதப்படி வந்திருக்கிறோம் சுவாமி. COVID-19 என்ற இந்த கொரோனா வியாதியை இயேசுவே நீர் எதற்காக அனுமதித்தீர் என்பது எங்களுக்கு தெரியாது. அதை கேட்கும் தகுதியும் எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் கர்த்தாவே, அநேகர் இது நிமித்தமாய் மடிந்து போகிறது என் கண்களால் காண்கிறேன். அன்று இஸ்ரவேலை கொலைகளினால் பாதித்த தேவன் இன்று ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனாவால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே லட்சக்கணக்கில் மடிந்து போவதை காண்கிறேன் சுவாமி. இந்த உலக நாடுகளை பாதப்படி வைக்கிறோம் கர்த்தாவே. முக்கியமாய் ஆண்டவரே அமெரிக்கா, ஐரோப்பா, ஸ்பெயின், தாய்லாந்து இன்னும் அநேக நாடுகளில் இப்படி பாதப்படி வைக்கிறோம் சுவாமி. லட்சக்கணக்கிலே அந்த தினமும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை அக்கிரம நிமித்தமாய் உண்டாக்கிருக்கலாம், அல்லது நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்டாக்கிருக்கலாம், அல்லது நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீர் உம்முடைய பிரசங்கத்தில் மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். ஒருவேளை இந்த வார்த்தைகளாக கூட இருக்கலாம் சுவாமி. நீர் ஆண்டவரே இந்த வியாதி முற்றிலுமாய் நீக்குகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளில் ஆண்டவரே அநேக கொஞ்சம் நித்திருப்பதில் ஆண்டவரே அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் சுவாமி. அழுது புலம்புவதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் கர்த்தாவே, ஒரே இடத்திலே அநேக பெட்டிகளை அல்லது சவப்பெட்டிகளை வைத்து புதைப்பதை நாங்கள் அன்றாடம் காணொலிகளை காண்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்து கர்த்தாவே, நீர் மிகுந்த மனது உருகி இந்த மக்களை எல்லாம் ரட்சித்து சுவாமி, இனி இந்த வியாதியை நான் தரமாட்டேன் என்ற உம்முடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. எல்லா மக்களையும் மீண்டும் மீண்டுமாய் கண்ணோக்கி பாருங்க. எல்லா நாட்டிலும் எந்த நாடாக இருந்தாலும் சுவாமி, இந்த உலக நாட்டில் அது நிமித்தமாய் அமெரிக்காவிலே அநேக ஆண்டவர் வேலையை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. கோடிக்கணக்கில் 15 கோடி மக்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் சுவாமி. மிகவும் மன வேதனையாக இருக்கிற தகப்பனே, எத்தனை மக்கள் அவங்க அகதிகளாய் இந்தியாவுக்கு திரும்ப போகிறார்கள் என்று சொல்லி நினைத்தால் எங்களுக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது சுவாமி. ஐயோ, இது வேண்டாம் கர்த்தாவே, இந்த வேலையை தயவு செய்து ஆண்டவரே அந்த அரசு இந்த முடிவை ஆண்டவரே சீக்கிரத்திலே இந்திய மக்களை அனுப்பாமல் அவர்களை வைத்து அவர்களுடைய வேலையை அவர்களை சேர்த்து இந்திய மக்கள் திரும்ப வேண்டாம், எங்கள் நாட்டிலே இருக்குது என்று சொல்லி எந்த அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லிட்டோம், அதே அரசாங்கம் அந்த மக்களை மீண்டுமா எங்கள் குடியிருக்க செய்தப்பா. வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மக்களும் அந்த நாட்டிலே சேர்த்துக் கொள்ள செய்தப்பா. அது நிமித்தம் அநேக தற்கொலை செய்து கொள்ளும் பிள்ளைகள் நாங்கள் காண்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அகதிகளாய் நடந்து கூட அவங்க வந்து கொண்டிருக்கிறார்களப்பா. அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது தகப்பனே. அப்படியா இல்லாதவரை அவர்களுக்கு வேண்டிய உணவு, இருக்க இடம், ஆண்டவரே மற்றும் உடைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நீ தாங்க பண்ணுவேன். நீ சொல்லியிருக்கிறேன், பயப்படாதே, நீ பயப்படாமல் கலங்காமல் நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியபடியே செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். என் வாக்கு மாறாத தேவனானவரே, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நோக்கி கதவும் பொழுது தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டேன். அது மட்டுமல்ல, அமெரிக்காவிலே அந்த கருப்பிடத்த பிரச்சனை கூட நடந்து கொண்டு வருகிறது தகப்பனே. கொடூரமாய் கொலை செய்த அந்த மக்களை கூட பாதுகாப்பு வைக்கிறோம் சுவாமி. அந்த போராட்டங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே கருப்பிடம் வெள்ளையிடம் என்று சொல்லி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சரிசமமாய் பார்க்கிறதே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே அதே போல இருக்கிறோம். எல்லா மக்களையும் ஆண்டவரே ஒரே மாதிரி பார்ப்போம். அந்த அரசு எல்லா மக்களையும் அந்த கருப்பிடத்தவர்களை அதிகமாக நேசிக்கும் இருக்கிறது செய்யப்பா. நிச்சயமாய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாப்பு இருக்கிறோம். அந்த போராட்டத்தினால் அநேக மக்கள் நடந்து போகிறது, அநேக பிரச்சனைகள்
சுவாமி. கொசுக்கட்டை, பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், பட்டுப்புழுக்கள் எல்லாவற்றையும் அழித்த பயிர்களை நான் மீண்டும் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்களே. இது இழந்ததை நான் மீண்டும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்களே. இது நிமித்தமாய் அநேக இடங்களில் ஆனவரே, சாப்பாட்டில் கூட வழி இல்லாதவரே, அநேக பயிர்கள் அழிந்து போய் அநேக குரத்தலை ஆண்டவரே, வறுமை 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 என்று சொல்லி வறுமையினும் பிள்ளைகளானவரை தினம் தினம் சாதனை நீ பார்க்கிறார்களே. எல்லாம் இல்லாதவரையானவரே, சமாதானமான நாட்டை, வியாதி இல்லாத நாட்டை, வறுமை இல்லாத நாட்டை, ஆண்டவரே பொருளாதாரத்தில் குறைகள் இல்லாத நாட்டை இது தருகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் திருப்பதிக்கு செய்யப்பா. எங்கெல்லாம் நிமித்தமா உடலுக்கு ஏற்படுத்தி வருகிறார்களோ, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இயேசு நாமத்தால் எடுத்துக்கொண்டு இந்த தலைமை மீண்டுமாய் இயல்பான வாழ்க்கை கொண்டு வந்து நான் மீண்டுமாய் இயல்பான விளையாட்டு செய்யப்பா. எல்லாவற்றையும் பாடத்தை ஏற்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு தேசிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, மனாதி மானங்களில் வீட்டிருப்பவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களுக்கு போதுமானவரே, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீதியே, நீதியின் சூரியனே, வானத்தும் மண்ணாவே, எங்கேதி மருந்தோன்றின் பூங்கொத்தே, வெள்ளை போல சென்றே, கூட்டுண்ட பரிமள தைலமே, இனிமையான கிச்சிரி மரமே, துர்கமானவரே, கண்மலையானவரே, கேட்டகமானவரே, நட்சத்திரமானவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இருந்தவரே, இருக்கின்றவரே, வரப்போகிறவரே, ஆதியும் அந்தமானவரே, அல்பா ஒமேகா, யெகோவாவே, நித்திய ஜீவனுள்ளவரே, யெகோவா ஈரே காண்கின்ற தேவனே, யெகோவா நிசிய ஜெயக்கொடியானவரே, யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் கர்த்தரே, யெகோவா ஷம்மா கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறவரே, யெகோவா ஜிக்கேன் நீதியுள்ளவரே, யெகோவா ராபா பரிகாரியான கர்த்தரே, ஏலோகி உண்மையுள்ள தேவனே, எல்ஷதாய் சர்வவல்லமையுள்ள தேவனே, எல்லேலிய உத்தமமான தேவனே, சத்தியவரனே, இமானுவேலரே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, மேசியாவே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஈசாகி வாக்குயிரே, மூளைக்கல்லானவரே, மகத்துவமுள்ளவரே, மாட்சிமை உள்ளவரே, நீதியின் கிளையே, வாக்குத்தத்தத்தின் தேவனே, வாக்குமாறாத தேவனே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமங்களை எல்லாம் சொல்லி துதிக்கும் பொழுது நீர் இறங்கி வருகிற கர்த்தராய் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கடுமையான கோவிட்-19 சூழ்நிலையில் ஆண்டவரே, உம்மை இறங்கி கெஞ்சி உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நீ மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, எங்களுடைய இந்த தமிழ்நாட்டிற்காக, புதுச்சேரிக்காக ஆண்டவரே, இந்த எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. உடைய பாதத்திலே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே செய்திகளை கேட்கும் பொழுது அநேக மக்கள் ஆண்டவரே வியாதியினால், அப்பா, இந்த கொடுமையான வைரஸ் கிருமியின் தொற்றுதலினால் எவ்வளவு பேர் அவசரப்படுகிறார், அப்பா, எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் தேவன் நீர் இரக்கம் உள்ளவர், நீர் கிருபையுள்ளவர். உடைய இரக்கத்தை நீர் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நீர் கொண்டு வந்து எல்லோரும் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, இந்த கிருமியின் தொற்றுதலிலிருந்து விடுபடும்படியாக கிருபை பாராட்டுகிறார்கள். அநேக மக்கள் அப்பா சொல்ல ஒண்ணாத துயரத்தில் இந்த மருத்துவமனைகளில் எத்தனை ஜனங்கள் இந்த வியாதி கிருமியினால் ஆண்டவரை படுகின்ற பாடுகளை நாங்கள் எண்ணி நமக்கு ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களுடைய பாதத்தில் கொண்டு வருகிறாச்சா. ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, உடைய சட்டைகளின் மறைவிலே ஆரோக்கியம் இருக்கிறது என்று மத்திய தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த ஆரோக்கியத்தை இந்த மக்களுக்கு நீர் பரிபூரணமாக கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய இந்த புதுச்சேரி நகரத்திலே கூட ஆண்டவரே, யாருக்கும் இனிமே இந்த தொற்று ஏற்படாதவரே ஆண்டவரை, தொற்று ஏற்பட்டவர்களை குணமாக்கும்படியாக, அதுபோல தமிழ்நாட்டிலே ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இந்த தொற்றிலிருந்து விடுபடும்படியாக, எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக, இந்த இந்திய தேசத்திலே ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்திலே இருக்கின்ற இந்த அனைத்து இந்த தொற்று நீர் ஆண்டவரை முற்றிலுமாக நீக்கி போடும்படியாக நீர் பெருமை பாராட்டுகிறார்கள் ராஜா. இந்த மக்கள் ஆண்டவரே, இந்த 3 மாதங்களாக வருகின்ற எல்லா அவஸ்தைகளையும் ஆண்டவரே நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் நிவாரணம் பெற்றுக் கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தினாலே எல்லாரும் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா,
எங்களுடைய பாதங்களை உங்களுடைய பாதங்களிலே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியை மகிமை யாவும் உன் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இந்த லுத்தரன் ஜெப நேரத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்காக இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் அன்போடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒரு சிறிய தியானத்திற்கு அடியேன் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து உங்களோடு நான் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அடியேன் பேச போகிற இந்த திருவார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் கேட்டு ஆண்டவரை இந்த திருவார்த்தையின் அடிப்படையிலே அவர் மீது விசுவாசம் வைத்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவரின் கிருபை செய்ய வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் வழியாக இடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சபையோர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நண்பர்களே, மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட வாரத்தின் முதல் நாள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், யூதர்கள், அந்த திருவசனம் அப்படிதான் சொல்லுகிறது, சீஷர்கள் கூடிய இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில். அப்படியானால் யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த ஒரு கூட்டம் இப்பொழுது தலைவன் இல்லாதபடி அலைமோதுகிறது.
பயத்திலும் நடுக்கத்திலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கிற சீடர்களை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம். யாருக்கு? வீட்டிலே பூட்டிக் கொண்டு அன்றைய 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு பயந்ததனால் வீட்டை பூட்டிக் கொண்டார்கள். இங்கே கொரோனா என்கிற தொற்று நோயினால் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்று நம்முடைய அரசாங்கம் கட்டளையிட்ட பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல், எங்கே போவது என்றும் தெரியாமல் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று சொல்வது, உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு இனி பயம் வேண்டாம். உங்களுக்கு உயிரை குறித்தோ அந்த தொற்று நோயை குறித்தோ மற்ற இதர காரியங்களை குறித்தோ கவலை, பயம், சமாதான குறைவு எதுவுமே வேண்டாம். காரணம், நான் வந்துவிட்டேன். நான் உங்களோடே இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பயம் இல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே விடுதலை உண்டு என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. யார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? நீங்களும் நானும் ஒருவேளை அவரை ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு நபராக மட்டுமே நாம் பார்த்திருப்போம். எனக்கு சுகம் வரும் பொழுது, எனக்கு நோய் வருகின்ற பொழுது எனக்கு சுகம் கொடுக்கிற ஒரு நபராக பார்த்திருப்போம், ஒரு மருத்துவராக பார்த்திருப்போம். எனக்கு பண கஷ்டம் வரும் பொழுது எனக்கு யாராவது ஒரு வகையில எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பண தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு நபராக பார்த்திருப்போம். நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய துன்ப நேரங்களில் அவரை ஒரு இரட்சகராக பார்த்திருப்போம். அதிலே மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அவருக்கு இருக்கிற இந்த அதிகாரம் என்னவென்று நாம் புரிந்து கொண்டோமே என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்கிற பயம் நம்மை விட்டு ஓடிவிடும். என்ன அதிகாரம் அப்படி? இந்த உலகத்துல மனிதன் பயப்படுகிற ஒரு காரியம் மரணம். மரணம் என்கிற மிகப்பெரிய எதிரியை நினைத்து பயப்படுகிறார். ஆனால் மரணத்தை வென்றவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை வென்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே மரணம் ஒன்றும் செய்யாது. ஆகவே மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அடுத்து அவர் யார் என்று சொன்னால், இன்றைக்கு எதற்காக நாம் 144 தடை உத்தரவுகளை வெளியில போகாம இருக்கிறோம்? பயம். இந்த வியாதி என்னிடத்திலே வந்தால் அதை எப்படி குணமாக்குவது? எனக்கு மரணம் நேரிடுமோ? அதை குணப்படுத்த வியாதியோ, குணப்படுத்த முடியாத வியாதியோ என்ற ஒரு கவலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையை தொட்டாலே நமக்கு குணம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவது நம்ம பார்த்தோம், மரணத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய ஆடையை தொட்டாலே சகல நோயும் நம்மை விட்டு நீங்கும். அவ்வளவு வல்லமை வாய்ந்தவர் நம்மோடு இருக்கிறார். அடுத்து ஆதி காலத்துல மனிதன் பயந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை. எப்பொழுதெல்லாம் மழை வெள்ளம் ஊருக்குள்ள வருதோ, எப்பொழுதெல்லாம் இடி மின்னல் இப்படிப்பட்ட காரியம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் வருகிறதோ
அப்பொழுதெல்லாம் மனிதன் இயற்கையை பார்த்து பயப்பட்டான். அதே ஒரு நிகழ்வுதான் அங்கேயும் நடக்கிறது. சீடர்கள் அந்த படகிலே பயணம் பண்ணுகின்ற பொழுது அங்கே புயல் காற்று வீசுகிறது, படகு தத்தளிக்கிறது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையினால் அந்த புயல் காற்றை அடக்குகிறார். இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அடுத்து சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கைக்கு அப்பாற்பட்டது சாத்தான், பிசாசு என்கிற அந்த சூப்பர் நேச்சர் பவர், அவற்றை ஒரு வார்த்தையில் கடிந்து கொள்ளுகிறார். ஒரே வார்த்தையில் எல்லாமே அவருக்கு சரணடைகிறது, அவரிடத்திலே பயம் உண்டாகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படியானால் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சர் பவரையும் அவ்வளவு பவர் வைத்திருப்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றிற்கும் மேலாக பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியிலே அதிகாரம் உண்டு. நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இப்படி எல்லா வகையிலுமே வல்லமை வாய்ந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நாம் திருமறையிலே வாசித்தாலும் சகல அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்திற்கு சர்வ அதிகாரமும் படைத்தவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற பட்சத்திலே நமக்கு எந்த பயமும் வேண்டாம். கொரோனா மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய சுகவீனங்கள் விளைவினங்கள் வந்தாலும் நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய, நம்மை ரட்சிக்கக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ள கடவுள்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கிறாரோ அங்கே சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தால் அங்கே பயம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தால் அங்கே நோய் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தால் அங்கே எந்த பிரச்சனைக்கு, எந்த துன்பத்துக்கும் இடமில்லை. எல்லாவற்றையும் நீக்குகிறவர் தான், ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த 144 தடை உத்தரவு மட்டுமல்ல, வெளியே சென்றால் கொரோனா நம்மை தொற்றுவிடுமோ, வெளியே சென்று இன்னொருவரோடு பேசினாலோ, கை குலுக்கினாலோ, இன்னொருவர் கொரோனா நோய் தொற்று உள்ள ஒருவருடைய தொட்ட இடத்தை நாம் கை வைத்தாலோ நமக்கும் இந்த நோய் வந்து விடுமோ என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லத்தின் நடுவிலே வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு பயம் வேண்டாம். காரணம், நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன்னோடே பயணிக்கிறேன். நீ உறங்கும் பொழுதும், நிற்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், எல்லா நேரங்களிலும் நான் உன்னோடே இருக்கிறேன் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவே இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு சமாதானம், சமாதானம், சமாதானம். உலக காரியங்கள் எது வந்தாலும் அதற்கு அண்டாதபடி அவர் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மையப்படுத்தி இருக்குமாயின் அங்கே சமாதானம் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே பயம் இருக்காது. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது நமக்கு சமாதானம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எப்படி 1ஆம் நூற்றாண்டிலே யூதர்களுக்கு பயந்ததனால் கிறிஸ்தவர்கள் கதவை சாத்தி கொண்டு இருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி.
இப்பொழுதும் கொரோனா என்கிற அந்த கொடிய நோய்க்கு பயந்தவர்களாய் அநேக இல்லங்கள் இன்றைக்கு சாத்தப்பட்டு இருக்கிறது. அநேக இல்லங்களிலிருந்து மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு நீர் ஒருவரை நம்பிக்கை, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு நீர் ஒருவரை பாதுகாப்பு. ஆகவே நீர் எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் வந்து நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அரவணைப்பு பாதுகாப்பு பராமரிப்பு வழிநடத்துதலும் நம் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், கடந்த நேரம் முழுவதும் லுத்தரன் ஜெப நேரத்தின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், நாங்கள் பாடிய பாடல்கள், தியானித்த திருமறை வசனங்கள், ஆண்டவரை எல்லாவற்றோடும் உடைய பிரசன்னம் இடைப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரை, நாங்கள் ஏறெடுத்த அந்த விண்ணப்பங்களிலே சுவாமி நீர் செவி சாய்க்கும் இடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரை, உலக நாடுகள் ஆண்டவரே, இந்தியா கர்த்தாவே மற்றும் திருச்சபை இன்றைக்கு மிகவும் ஆண்டவரே கர்த்தாவே கஷ்டத்திற்குள்ளாக மிகவும் ஆண்டவரே, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல ஆண்டவரே, படைப்பு அனைத்தும் ஆண்டவரே பிரசவ வேதனை படுகிறது என்ற அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, உலக நாடுகளிலே ஆண்டவரை வேலையில்லா திண்டாட்டம் பெருகிக் கொண்டே வருகிறது ஆண்டவரே. இந்திய நாட்டிலும் ஆண்டவரை வறுமை ஆண்டவரை தலைவருக்கு ஆடிக்கொண்டே வருகிறது. திருச்சபையும் ஆண்டவரை திறக்கப்படாமல் திருச்சபை ஊழியர்களுக்கு சரியான ஆண்டவரை சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலையில் திருச்சபையும் தள்ளப்பட்டிருக்கிறது. உலக மக்களுடைய வாழ்க்கை முறையே தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரை. காரணம் இந்த கொரோனா என்கிற கொடிய தொற்று வியாதி சுவாமி. உலக மருத்துவர்களுக்கு எல்லாம் மருத்துவர் நீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே, உம்மால் மட்டுமே ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற தொற்று வியாதியை ஆண்டவரே கர்த்தாவை இந்த உலகத்தில் இருந்து அகற்ற முடியும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவை, எல்லா நாடுகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரை மருத்துவமனையிலும் கர்த்தாவை ஆண்டவரை தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இருக்கிறோம். படுக்கையை மாற்றி போடும் ஆண்டவரை. அதோடு மட்டுமல்ல கர்த்தாவே, அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் வந்ததனால் அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். பலருடைய வாழ்க்கையை ஆண்டவரே கர்த்தாவே, வேலைக்கு வேண்டாம், நீங்கள் இல்லத்திற்கு போங்கள் என்று சொல்லக்கூடிய சூழல் ஆண்டவரே. இந்திய நாட்டிலே 500 கிலோமீட்டருக்கு மேலாக அந்த ஏழை எளிய மக்கள் தன்னுடைய உடைமை பொருளை தூக்கி கொண்டு நடக்கின்ற பொழுது பலர் இறந்திருக்கிறார்கள், பலர் ஆண்டவரை தற்கொலை செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படி எல்லா நிலைக்கும் காரணம் இந்த கொரோனா ஆண்டவரே. ஆட்சியாளர்களும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஏழை எளிய மக்கள் மீது ஆண்டவரே சரியான கரிசனை கொண்டவர்களாக அல்ல, மாறாக பணக்காரர்களுக்கே கரிசனை கொண்டவர்களாக வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு ஏற்றபடி சட்டங்கள் போடுவதையும் அதற்கு ஏற்றபடி நிர்வாகத்தை செய்வதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் ஏழைகளின் பக்கம், நீர் ஏழைகள் பக்கம் இருக்கிறவர் ஆண்டவர். அந்த ஏழைகள் படுகிற இன்னல்களிலே ஆண்டவரை நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவர். நீர் மாற்றும் ஆண்டவரை. மருத்துவர்களால் விஞ்ஞானிகளால் மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய பட முடியாத நிலையிலே ஆண்டவரை உம்மிடத்தில் நாங்கள் சரணாகதி அடைகிறோம் ஆண்டவர். அது மட்டுமல்ல, இந்த கொரோனா வந்ததிலும் ஆண்டவரை மற்ற சுகவீன பலவீன உள்ளவர்கள் ஆண்டவரை மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை. மற்ற சுகவீன பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரை அவர்கள் மிகவும் கர்த்தாவை கலங்கி போய் இருப்பதையும் பார்க்கிறோம். மருத்துவமனைகள் திறக்கவில்லை. சாதாரண சுகவீனம் வந்தால் கூட வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஆண்டவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவை நீர் அப்படிப்பட்ட சுகவீன பலவீனம் உள்ளவர்களையும் ஆண்டவரை நீர் பார்த்து அவர்களை குணமாக வேண்டும் மாற்றி வைக்கணும். எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிற கடவுள், எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி கொடுக்கிற கடவுள் ஆண்டவரை. ஆம் சுவாமி, உலக நாடுகள்
எல்லோருமே இந்தியா, உலக நாடுகள், உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் பொருளாதாரத்திலே மேம்படவும், இந்தியா போன்ற அனைத்து மாநிலங்களும் ஆண்டவரை பொருளாதாரத்திலே மேம்படவும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழியவும், அது மட்டுமல்ல என்னுடைய திருச்சபையிலே இருக்கிற ஆலயங்கள் திறக்கப்படவும், ஆண்டவரை திருச்சபையிலே உண்மையும் உத்தவமாக உன்னை உண்மை மீண்டும் மறுபடியும் நாங்கள் தொழுது ஆராதிக்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து இதைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். குறிப்பாக தமிழகத்திற்காக, பாண்டிச்சேரிக்காக வருகிற ஆண்டவரை ஆசீர்வதி. உங்களுடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொற்று வியாதி எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து இயல்பான ஒரு சகஜ நிலைக்கு திரும்ப தேவையை திரும்ப செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். நீரை பொருட்படுத்தும், நீரை வழிநடத்திடும் துதிகான மகிமை நமக்கு ஒருவருக்கே சொந்தமாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவை திருப்பாக பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து செய்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்தரும். நாங்கள் எங்கள் நாடுகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாது தீமை என்று ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நாம் அனைவரும் இணைந்து தெய்வ ஆசீர்வாதத்தோடு என்ற பாடலை இணைந்து பாடும். கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே.
அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்